பக்தியானது எப்படி இருக்க வேண்டும், இறைவன் மீது நாம் வைக்கின்ற பக்தி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான். நம்ம தான் ஏற்கனவே நல்ல பக்தி தானே வச்சுக்கிட்டு இருக்கோம். தினமும் கோயிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், காலையில் வீட்டில் விளக்கேற்றுறோம், சாஸ்திர சம்பிரதாயப்படி அவரை வழிபடுறோம். இதுக்கு மேலே பக்தியானது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வர்றது இயல்பானதாக இருந்தாலும் நாம் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். பெரும்பாலும் பக்தி என்பது எதையும் எதிர்பார்த்ததாக இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இப்படி சொல்ல வர்றோம்னா, நம்ம தொடர்ந்து பூஜை பண்ணுறோம், நம்ம இறைவன்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் செய்துவிட்டு பண்ண ஆரம்பிக்கின்றோம். அப்படிங்கும்போது ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையும் கடைபிடித்து மிகவும் ஒழுக்கமான முறையில் அந்த பூஜைகளை செய்து கொண்டே வருவோம். ஒரு கட்டத்தில் ஒரு 10 வருஷம் பண்ணிட்டோம், 12 வருஷம் பண்ணிட்டோங்கிற அகங்காரம் நமக்குள்ளே வருது. அப்படிங்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிப்போம். நமக்கே தெரியாது, ஏதோ கடமைக்கு செய்கிற மாதிரி பூஜை புனஸ்காரங்களை நம்ம அங்கே செய்யும் போது அந்த இடத்துல நீங்கள் செஞ்ச பூஜைக்கான பலன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே கூடாது. ஆனால் நம்ம எப்படி யோசிப்போம், 12 வருஷமாக செஞ்சுருக்கோம், எனக்கு இது கூட தரலினா எப்படின்ட்டு இறைவன்கிட்டயே வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு போயிடுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுக்கு உதாரணமாக நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். என்னன்னா, இப்போ குரங்கு பூனை ரெண்டையும் எடுத்துக்குங்க, இதுதான் பக்திக்கு சிறந்த உதாரணம். ஆமாம், குரங்கு அதோட குட்டியோட பாருங்கள், அதே போல் பூனை அதோட குட்டியோட பாருங்கள். பிறந்தமே என்ன பண்ணும், குட்டி குரங்கு அம்மாவோட வயிற்றை இறுக பிடிச்சிக்கிச்சிங்களா. அப்போ என்னன்னா, இறுக பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறமா அது ஓடும், ஓடியாரும், மரத்துக்கு மரம் தாவும். இந்த இடத்துல குட்டி எங்கேயாச்சும் விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குரங்கு சேர்த்துக்காதான். இது ஒரு வகையான பக்தி. இன்னொரு பக்கம் பாருங்கள், பூனை அந்த குட்டி வளர்ற வரலும் அது என்ன பண்ணுமா, பூனை எங்கே போனாலும் அதோட குட்டியை தூக்கிக்கிட்டே போமா, வாயில் கவ்விக்கிட்டே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். குட்டி பூனை மெனக்கெடாது, அம்மாவை பிடிச்சிக்கணும் அப்படியெல்லாம் மெனக்கெடாது. ஆனால் அதுக்கு பதிலாக தாய் பூனை என்ன பண்ணுமா, குழந்தைய கவ்வி அடுத்த இடத்துக்கு போகிறது வர்றது எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வருமா, ஒரு நல்ல முதிர்ச்சி வரலும். இது ஒரு வகையான பக்தி. இதில் நீங்கள் எதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கேட்குறது. முதல்ல சொன்ன குரங்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம இருக்க நிலை என்னன்னா, நம்ம இறைவனை கிச்சுன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இறைவனை கைவிட்டுறாத அப்படின்னு. ஏன்? மனசுக்குள்ளே நம்பிக்கை இல்லை, அவர் விட்டுருவாரோ அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம அவரை இறுக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நான் எதிர்பார்த்ததோ அல்லது நான் வைத்த வேண்டுதலோ நிறைவேறவில்லை அப்படிங்கிறப்ப மனசில் ஒரு சின்ன விரக்தி நம்ம இறைவனை விட்டுருவோம். அதெல்லாம் சோதனை தான், நமக்கு விடுவோமா விடமாட்டோமா அப்படின்னு பார்க்கறது அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகுது, நம்ம இறைவனை அந்த இடத்துல விட்டுறோம். அப்படி விட்டோம் அப்படின்னாலே நம்ம பக்தி அந்த இடத்துல கேள்விக்குறியாயிருது இல்லையா. இதைத்தான் நம்ம அந்த இடத்துல யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் வாங்க, பூனை எல்லாத்தையும் மறந்தாச்சு, அதாவது என்னோட சுயநினைவே நான் இறந்துட்டேன், எல்லாமே எனக்கு இறைவன் தான்ப்பா, நான் ஏன்ப்பா அவனை போய் பிடிச்சிக்கணும், அவர் தான்ப்பா என்னைய பிடிக்கணும் அப்படிங்கிற நிலை. இதெல்லாம் உத்தமமான நிலை, சித்தர்களும் ஞானியர்களும் பெற்ற நிலை தான் இந்த பூனையோட பக்தி அப்படிங்கிறது. என்னன்னா, அவ்வளோ உச்சக்கட்ட பக்திக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பூனை என்ன பண்ணும், அதோட குட்டியை தூக்கிட்டு போவோம். அதே போல தான் நம்ம சரணடைஞ்சிட்டோம், அவரை பிடிக்கல, அவரை எப்பா நான் எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நான் என்ன உங்ககிட்ட பாரு, நீ என்ன நடத்தணும்னு நினைக்கிறியா நடத்திவை அப்படிங்கிற மாதிரி சரணடைஞ்சாச்சு. அப்போ இறைவன் என்ன பண்ணுவார், எது நல்லதோ அந்த இடத்துக்கு உங்களை திருப்பி தூக்கிட்டு வருவார். உங்களை கிச்சுன்னு அவரு பிடிச்சிப்பார். நல்ல முதிர்ச்சி நிலை ஏற்படுற வரலும் அல்லது இந்த உலக பந்தத்திலிருந்து நீங்கள் பிரிகிற வரலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரு உங்களை கிச்சுன்னு பிடிச்சிக்குவார், எல்லாத்தையும் சொல்லி தருவார். இதுதான் உண்மை, இதுதான் பொய் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி தருவார். அப்போ எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம், குரங்குக்கும் பூனைக்குமான வித்தியாசம். அப்போ இதில் நம்ம எதுவாக இருக்கணும், பூனையோட பக்தியாக தான் நம்ம இருக்கணும். அப்போ தான் என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். இது பெரிய மகா ஞானிகளால் சொல்லப்பட்டது, இந்த பூனை பக்தி குரங்கு பக்தி அப்படிங்கிறது எல்லாமே. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், இதையெல்லாம் தவிர்த்து விடக்கூடாது. அப்போ நம்ம பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன்னதமானதாக, எதையும் எதிர்பார்க்காததாக, சரணடைந்த பக்தியாக இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்குறோம். அதாவது சிவ வழிபாடு அப்படிங்கிறது அக வழிபாடு புற வழிபாடுன்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இது எப்பவுமே உள்ளது தான். புற வழிபாடு அப்படின்னு கோவிலுக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகளை வணங்குவது, நாம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக முயற்சி செய்தல், அந்த கோவிலில் உட்காந்து, இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா புற வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. உடல் தூய்மை, திருநீறு பூசுதல், ருத்ராட்சம் அணிதல், இது எல்லாமே புற வழிபாட்டில் உள்ளடங்கிய கூறுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும்.
இதில் இன்னொரு பிரிவு தான் இந்த அக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அக வழிபாடு ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் கைகூடி வந்துடுமா அப்படின்னா, முறையான பயிற்சி இருக்கின்ற அனைவருக்கும் கைகூடி வரும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அக வழிபாட்டின் போது நாம் கடைபிடிக்க வேண்டியவை அப்படின்னு கேட்டால், அமைதி மட்டும்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அக வழிபாட்டிற்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அக வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது நம்முள் தோன்றுகின்ற ஜோதி தான் நமக்கு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னா அக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம புற வழிபாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்ம அக வழிபாட்டுக்கு வர்றது தான் நம்மளை மேன்மைப்படுத்தும் அப்படின்ட்டு தான் நம்ம பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ அக வழிபாடு அவ்வளவு சிறந்ததாக கருதப்படுகின்ற நேரத்தில் எப்படி நாம் அக வழிபாட்டை செய்ய முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு குரு வழிகாட்டுதலின்படி அக வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப உத்தமம். சரி, எங்கே நம்ம அக வழிபாட்டை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, பெரும்பாலும் அந்த ஜோதியை புருவ மத்தியில் காணலாம்னு சில பேர் மூக்கின் நுனியை பார்த்து கொண்டிருந்தால் அந்த ஜோதியானது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த புருவ மத்தியில் தான் அந்த ஜீவனான சிவலிங்கத்தை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனதை அமைதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். இப்போ தெரியும், இந்த உடல் ஆன்மா அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஆன்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உயரிய சக்திகள் உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஆனால் அதை நம்ம யாருமே பயன்படுத்துறது இல்லை. நம்ம செய்கின்ற நன்மை தீமை, அதனால் விளைகின்ற பாவம் புண்ணியம் எல்லாமே எங்கே தான் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, அந்த ஆன்மாவில் தான் போய் ஸ்டோர் ஆகிறதா சொல்லப்படுது. அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம உயிர் பிரியுது அப்படிங்கும் போது, எது உடலை விட்டு உயிர் பிரியும் போது உடல் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்தை எதையுமே ஏற்றுக்காது. இந்த உடலானது நீங்கள் தற்காலிகமாக தங்கி இருந்த வீடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காது. ஆனால் அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிள் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா, அந்த ஆன்மாவில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதிகமாக நன்மை செஞ்சிருக்கீங்க, புண்ணியம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த ஆன்மா இன்னொரு கூடுக்கு செல்லுது அப்படிங்கும் போது அதற்கான பலன்களை அங்கு அது அடைகின்றது. மாறாக நாம் செய்கின்ற பாவங்கள் அதிகரித்து போகுமே ஆனால் அதுவும் எங்க போய் ஸ்டோர் ஆகிடும், அந்த ஆன்மாவில் போய் ஸ்டோர் ஆகுது. அந்த ஆன்மா இன்னொரு கூட்டை தேடி போகும்போது தான் நம்ம செஞ்ச பாவத்துக்கான பலனுக்கு ஏற்ப தான் நம்ம அந்த உடல் கூட்டவே பெறுகின்றோம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய தாற்பயம். அப்போ என்னன்னா, ஒருவன் செய்கின்ற நன்மை தீமை அப்படிங்கிறது எங்கே தான் இருக்கின்றது அப்படின்னா ஆன்மாவுக்குள்ளே தான் போயிருக்கும். அது கிட்டத்தட்ட மெமரி கார்டு மாதிரியும் செயல்படும். நம்ம செய்கிற எல்லாமே அதில் பதிவாகும். அதன் பலனாகத்தான் நம்ம இன்னொரு பிறவியை எடுக்கிறதும், அந்த இன்னொரு பிறவியில் எப்படிப்பட்ட நிலையை அடைகின்றோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆன்மாவில் ஸ்டோர் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு பொறுத்து தான். அப்போ நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் செய்கின்ற நன்மையும் தீமையும் ஆன்மாவில் தான் போய் சேரப்போகுது. இப்போ அந்த ஆன்ம தரிசனத்தை நீங்கள் பெறுறீங்க அப்படிங்கும் போது மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப அமைதியான நபராக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ரொம்ப சிறந்தவராக இருக்கலாம், இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கலாம், நல்ல அறிவாற்றல் உடையவராக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகத்தின் அடிப்படை தத்துவமான அந்த ஆத்மாவை தரிசிப்பதற்கு உதவும். எப்போ அப்படின்னா, குருவோட வழிகாட்டுதலின்படி அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து நீங்கள் அந்த ஆன்ம தரிசனத்தை பெறுவதற்காக புருவ மத்தியவே தொடர்ந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த ஆன்ம தரிசனமானது கிடைக்கும். அதுக்கு சரியான முறைகளை பயன்படுத்தி போகிறது தான் உங்களுக்கு உத்தமம். அதை நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக மனசுக்குள்ள ஒரு அமைதியானது கிடைக்கும். நீங்கள் பறப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். இதே போல் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். தெல்லை தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், அதுதான் ஜீவன். அந்த ஜீவனை உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா அதவே சிவலிங்கமாக நினச்சி நம்ம வழிபாடு செய்யலாம். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னன்னா, சிவ வழிபாடு அப்படிங்கிறது புறத்தே தேடி அலைவது அல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, புறத்தே தேடி அலைவது மட்டும் சிவ வழிபாடு அல்ல. அகத்தே தேடி அந்த ஜீவனை தரிசிப்பது தான் உண்மையான சிவ வழிபாட்டிற்கு அர்த்தமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முறையாக அக வழிபாடு தியானத்தில் தொடர்ந்து ஈடுபடுதல். முறையாக தியானம் செய்யும் போது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளால் அந்த ஜீவனை தரிசிக்க முடியும். ஒரு சிலருக்கு ஒரு வாரத்திலேயோ, ஒரு சிலருக்கு ஒரு மாதத்துலேயோ, ஒரு சிலருக்கு 2-3 மாதம், இந்த மாதிரி காலங்கள் மாறலாம். ஏன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவருக்கு பொறுத்த மாதிரி, நம்மளோட தன்னம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தரிசனமானது நமக்கு கிடைக்கும். அப்போ அதில் ஒரு சிலருக்கு முன்னாடியே தரிசனம் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, அப்போ நான் சரியாக பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அப்போ அந்த ஆன்ம தரிசனத்தை தரிசித்து விட்டு அதனோடு நீங்கள் கலந்துடுறீங்க அப்படிங்கும் போது உங்களை போல உத்தமமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அது வரலும் மனசு சொன்னதை நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் நம்ம ஆத்மா கிட்ட உரையாட ஆரம்பிப்போம். அப்போ உண்மை எது, பொய் எது, எது நியாயம், எது தர்மம், இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வாழ்க்கையே தர்மத்தின் வழியில் தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கின்றது. சிவ வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அகத்தே சிவ வழிபாடு செய்கிறது அதை விட உயர்ந்தது அப்படின்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் அக வழிபாடு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நம சிவாய. நன்றி, வணக்கம். पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृता